ஒரு பேரட்டை வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட். அதனுடைய பேர் வந்து நைஜல். இதை வளர்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி கிளி காணான்னு. அந்த மாதிரி யூஎஸ்லலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட இந்த கிளி வந்து கிடைக்கல. தொலைஞ்சது 2010. 2014 ஒரு ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து அந்த ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு கத்துது. ஃபஸ்ட்டு வந்து தானாக பாட்டு பாடுது, தானாக வந்து பேசிக்குது. ஆமாம், அதே மாதிரி அங்கே நாயெலாம் இருக்கும்ல, அது குலைக்கிறத பார்த்து அப்படியே மிமிக் பண்ணி இதுவும் நாய் மாதிரியே குலைச்சிட்டு இருந்தது. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜூலிசா ஸ்பெர்லிங் வந்து பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. போனோடனே ஜூலிசா ஸ்பெர்லிங் கிட்ட அந்த பேரட் வந்து வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு ஸ்பானிஷ் மொழியில் வந்து கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவனா லேரி லேரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. பிறந்ததுலேருந்தே வளர வளர நிறைய சவுண்ட்ஸை வந்து மிமிக் பண்ணும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை வந்து அது பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு யானை பிளிரினா இது அப்படியே யானை பிளிற மாதிரி கத்தி காமிக்கும். இப்போ நம்ம வந்து விசிலடின்னா அது விசிலடிக்கும். இதெல்லாம் எப்படி ப்ரோ இந்த கிளிக்கு முதல்ல தெரிய வருது? லாஸ்ட் வீடியோவில் தனிபார் கொரில்லா கிளி இனத்தோட இன்டெலிஜென்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கிளிகளை வச்சு நடந்த உண்மையான நிகழ்வுகள் மற்றும் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நம்ம ரிஷி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள் ரிஷி. இதில் வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட்னு ஒரு இனம் இருக்குது. அந்த இனத்தில் தான் 2 இன்சிடென்சஸ் வந்து நடந்திருக்கு. அதை வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு 2010 நடந்தது. டேரன் சிக் அப்படின்ற ஒருத்தர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற டோரன்ஸ் அங்கே வந்து ஒரு பேரட்டை வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட். அதனுடைய பேர் வந்து நைஜல். இதை வளர்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டேரன் சிக் வந்து எவ்வளோ தேடி பார்த்தாங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி கிளி காணான்னு. அந்த மாதிரி யூஎஸ்லலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட இந்த கிளி வந்து கிடைக்கல. இப்படியே கொஞ்ச காலம் வந்து போயிருச்சு. 4 வருஷம் கழிச்சு 2014 2 பேர், ஒருத்தர் வந்து ஜோனாத்தன் ஸ்பெர்லிங் அப்படின்னு, இன்னொருத்தவங்க அவருடைய ஒய்ஃப் ஜூலிசா ஸ்பெர்லிங். இவங்க 2 பேரும் டாக் க்ரூமிங் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நாய் வளர்ப்பு இருக்குல்ல, அதை வளர்த்து விற்கிறது. அந்த மாதிரி வந்து அதே டோரன்ஸ் தான், அதாவது டேரன்சிக் வாழ்ந்த அதே இதுதான், சிட்டி தான், அதே ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு கார்டனும் இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜூலிசா ஸ்பெர்லிங் அதாவது ஜோனாத்தனுடைய ஒய்ஃபு, அவங்க போய் கார்டனில் பார்க்கும்போது ஒரு கிளி, அந்த கிளி வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட் தான். இது நடக்கிறது 2014, தொலைஞ்சது 2010. 2014 ஒரு ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து அந்த ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு கத்துது. ஃபஸ்ட்டு வந்து தானாக பாட்டு பாடுது, தானாக வந்து பேசிக்குது. அதாவது யார் கூடயும் பேசலை, எதையும் வந்து பார்க்கல, அது பாட்டுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தது. அதுவாகவே அந்த தோட்டத்தில் வந்து உட்காந்து. ஆமாம், அதே மாதிரி அங்கே நாயெலாம் இருக்கும்ல, அது குலைக்கிறத பார்த்து அப்படியே மிமிக் பண்ணி இதுவும் நாய் மாதிரியே குலைச்சிட்டு இருந்தது. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜூலிசா ஸ்பெர்லிங் வந்து பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. போனோடனே ஜூலிசா ஸ்பெர்லிங் கிட்ட அந்த பேரட் வந்து வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு ஸ்பானிஷ் மொழியில் வந்து கேட்டிருக்கு. இப்போ ஸ்பானிஷ் மொழியில் கேட்டாலும் ஜூலிசா ஸ்பெர்லிங்க்கு வந்து ஸ்பானிஷ் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா இவங்க பனாமாவை சேர்ந்தவங்க. ஸோ பனாமாவை சேர்ந்து அங்கேருந்து இங்கே மேரேஜ் பண்ணி யூஎஸில் வாழ்கிறவங்கன்றனால ஸ்பானிஷ் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. அதனால ஸ்பானிஷ் மொழியில் அது வாட் ஹேப்பன்னு கேட்குது அப்படின்றது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்டலாம் சொல்லி இந்த பேரட் வந்து யாருடையதுன்னு தெரியாமல் ஆன்லைனில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, எங்கள் கிளியை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அந்த மாதிரி இவங்க வந்து தேடி பார்க்குறாங்க, யாராவது இந்த மாதிரி காணான்னு சொல்லியிருக்காங்களான்னு. அப்போ வந்து டெரேசா மிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெண், இவங்க வந்து ஒரு வெட்டர்னரியன், இந்த கால்நடை மருத்துவர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கிரே பேரட் நான் ஒன்று வச்சு வளர்த்துட்டு இருந்தேன், அதுக்கு பேர் பெஞ்சமின்னு, அதை காணா அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த கிளி வந்து உங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது நேராக இங்கே வந்துடுறாங்க, அந்த கார்டனுக்கே வந்து அந்த கிளியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது பெஞ்சமின் இல்லைன்னு இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது.
எப்படி தெரியுதுன்னா வளர்த்தவங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி டெரிசா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது, எப்போவுமே இந்த இதெல்லாம் வளர்ப்பாங்கல்ல, பெட்டு வளர்க்குறவங்க வந்து சில நேரங்களில் மைக்ரோசிப்பை வந்து பெட்டோடைய உடம்புல வந்து வச்சிருப்பாங்க எங்கேயாவது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த மைக்ரோசிப்பில் வந்து இது யாருடைய கிளி, அந்த கிளியோட பேர், அதனுடைய ஓனர் யார், அவங்களுடைய கோட் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த ஒரு கோடை வந்து கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, இந்த டெரிசாவுக்கு தெரிகிறது என்னன்னா, அது வந்து டேரன் சிக்கோடைய பேரட்னு தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த டேரன் சிக்ன்றது ஸ்பானிக் தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவர் வந்து இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும். அப்புறம் இந்த கிளி வந்து ஸ்பானிக், ஆமா, ஸ்பானிஷ் மொழியெல்லாம் பேசிச்சு. அது ஏன்னு சொல்றேன். இப்ப டேரன் சிக் வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, ஆமா இது நைஜல் தான், 4 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச என்னுடைய கிளி தான். கன்ஃபார்ம் பண்ணும்போதே அது டக்குன்னு இவரோட கையை வந்து கொத்திடுது, அந்த நைஜல் வந்து கொத்திடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவனா லேரி லேரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இப்போ இதை இவர் வந்து கொண்டு போயிடுறாங்க. நியூஸ் பேப்பரில் இதை பற்றிலாம் வந்து நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு கிளி கிடச்சிருச்சுன்னு. அப்போ டேரன் சிக் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கிளிக்கு நான் இங்கிலீஷ் தான் கற்றுக் கொடுத்தேன், எனக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும், இதுவும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பேசி இருக்கணும், ஆனால் இது வந்து ஸ்பானிஷ் மொழியில் பேசியிருக்கு. உதாரணத்துக்கு ஜூலிசாட்டை ஸ்பானிஷ் மொழியில தான் வாட் ஹேப்பன்னு கேட்டிருக்கு. அது எப்படி வாட் ஹேப்பன்னு கேட்டுச்சு ஸ்பானிஷ் மொழியில் அப்படின்னு சொல்லி இவருக்கு புரியல. ஆனால் அடிக்கடி அந்த கிளி லேரி லேரி அப்படின்ற பேரை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ அதை வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இந்த கிளியை வந்து லேரி அப்படின்ற ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து எடுத்து வளர்த்துருக்கலாம். இப்போ சமீபத்தில் அவர் வந்து இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா அவர்கிட்ட இருந்தும் இது வந்து தொலைஞ்சிருக்கலாம் இந்த கிளி. ஸோ தொலைஞ்சு வந்தனால வந்து இங்கே வந்து மாட்டிருக்கு மீன்ஸ் இங்கே வந்து இந்த மாதிரி கத்திட்டே இருந்திருக்கு, உரிமையாளர் யாருமே இல்லாமல். அதை வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஸ்பானிஷ் மொழியை தெரிஞ்ச ஒருத்தர் தான் இதை வளர்த்துருக்கணும். இன்னொன்று என்னன்னா, இந்த கிளி வேற எங்கேயும் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதே டோரன்ஸ் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லேரின்ற நபர் தான் இந்த கிளியை வந்து வளர்த்துருக்கணும். ஏன்னா அவர் இந்த கிளியை வளர்த்தவர், இந்த கிளி தொலையுது இல்லை, டோரன்ஸ்ல இருந்து, கலிஃபோர்னியா டோரன்ஸ்ல இருந்து தொலைஞ்சது வேற எங்கேயாவது போயிருந்தா கிடைக்கும் போதும் வேற எங்கேயோ இருந்து தான் கிடைச்சிருக்கணும். அது மறுபடியும் டோரன்ஸ்ல தான் கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேரின்ற ஸ்பானிஷ் மொழி தெரிஞ்சவர் தான் வளர்த்துருக்கணும். அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இந்த கிளி வந்து பிடிச்சு வளர்த்துருக்காரு. இப்போ ஒன்று அவர் இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா இந்த கிளி வந்து அங்கேருந்து தெரியாதனமா வெளியே வந்திருக்கலாம். ஸோ அதுதான் நடந்திருக்கும்னு சொல்லி முடிஞ்சது. எது எப்படி இருந்தாலும் அந்த 4 வருஷம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த கிளிக்கும், அந்த கிளி வந்து என்ன வகையை சார்ந்தது? ஆப்பிரிக்கன் கிரே பேரட். ஆரம்பத்துல சொன்ன ஆப்பிரிக்கன் கிரே பேரட்ன்ற இனத்தை சார்ந்தது தான். இந்த பொதுவா கிளி இனங்கள்லயே ஆப்பிரிக்கன் கிரே பேரட் தான் இன்டெலிஜென்ட், நல்லா பேச தெரியும். அதுக்கு வந்து எந்த அளவுக்குன்னா, அலெக்ஸ்ன்னு ஒரு பேரட் பத்தி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்ப பொதுவா டாக்கிங் டாம் எப்படி நம்ம போன்ல நம்ம ஒண்ணு பேசினா அது திருப்பி பேசும், அதுதான் கிளிகள் பண்ணும். ஆனா இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து நம்ம பேசினா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிப்ளை வேற கொடுக்கும். நீ சாப்பிட்டியான்னா திரும்ப சாப்பிட்டியான்னு கேட்காம, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா, ஹவ் யூ, இந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு கிளி தான் இந்த நைஜல் அப்படின்றது. ஆனா இப்ப அதுக்கு வந்து முக்காவாசி ஸ்பானிஷ் தெரியுது, கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியுது. இந்த 4 வருஷத்துல அது வந்து மறந்துருச்சு. இதை வச்சு விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அப்ப இந்த கிளி இருக்குல்ல, இந்த கிளிகள்னால 2 வெவ்வேறு வகையான லாங்குவேஜஸை வந்து கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒண்ணு. இப்ப இன்னொரு கிளி பத்தி போவோம். இதுவும் வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட் தான். இது வந்து ஒரு ஃபீமேல் பேரட். இதோடைய பேரு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த டெரிசா மிக்கோ இருக்காங்கல்ல, அதாவது இந்த கிளிய பார்க்க வந்த வெட்டர்னரியன், ஃபர்ஸ்ட் அவங்களோட இதுன்னு நினைச்சாங்கல்ல, அவங்க வந்து இந்த வந்து மீட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க டெரிக் சிக்குக்கு, டேரிசன் சிக்குக்கு. ஆனா அந்த டெரிசாக்கு இன்னும் அவங்களுடைய பெஞ்சமின் அப்படின்ற கிளி வந்து கிடைக்கல. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி இவங்க 5 பேருடைய கிளிகளை வந்து ரீயூனியன் பண்ணி வச்சிருக்காங்க, தொலைஞ்சதை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட உரிமையாளர்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா சோகம் என்னன்னா, அவங்களுடைய சொந்த கிளியை இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொன்னது வந்து ஒரு ஃபீமேல் பேரட், இதே இனம் தான்.
அது வந்து ஐன்ஸ்டைன் அப்படின்னு பேரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, அவருடைய பேரை இந்த பேரட்டுக்கு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கிளி 1987 பிறந்தது. பிறந்ததுல இருந்தே வளர வளர நிறைய சவுண்ட்ஸை வந்து மிமிக் பண்ணும். மிமிக் பண்ண மீன்ஸ் எப்படின்னா, இப்போ மனுஷங்க ஒன்று பேசுனா திருப்பி பேசுறது, இது ஒரு சவுண்டு. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை வந்து அது பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு யானை பிளிரினா இது அப்படியே யானை பிளிர்ற மாதிரி கத்தி காமிக்கும். வேற ஒரு அனிமல் கத்துது, சிங்கம் கர்ஜிக்குதுன்னா இதுவும் கர்ஜிச்சு காமிக்கும் அதே வாய்ஸ்ல. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா சைரன் சவுண்ட் இருக்குல்ல, அது வந்து மற்ற கிளிகளும் பண்ணும் தானே. இப்போ நம்ம பேசுறோம்னா ஆமா அதை கேட்டு அதே மாதிரி மற்ற கிளிகளும் பண்ணுமா இல்ல? ஆமா ஆமா, மற்ற கிளிகள் இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட்ல மற்ற கிளிகளும் பண்ணும். ஆனா இதுல டிஃபரெண்ட் என்னன்னா, இவ்வளோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் வந்து பண்றது ரொம்ப ரேர் தான். இது வந்து சைரன் சவுண்டை அப்படியே கொடுக்கறது, சிங்கத்தை மாதிரி கர்ஜிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸா மனுஷங்க சிரிப்பாங்கல்ல அந்த சவுண்டை அப்படியே வந்து மிமிக் பண்ணும், அதுவும் வந்து சிரிக்கும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இதை வளர்த்தவங்க இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டெனசியில இருக்கிற நாக்ஸ்வில் ஜூ அப்படின்ற ஒரு மிருக காட்சி சாலையில தான் வச்சிருந்தாங்க. அங்க இருந்த ஜூ கீப்பர்ஸ்லாம் சொல்றது என்னன்னா, இது சும்மா ரேண்டமா கத்துறது இல்லை. மற்ற பேரட்ஸ் வந்து ரேண்டமா ஒரு சத்தம் போட்டா அதை கேட்டு அப்படியே சத்தம் போடும். ஆனா இது வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி கியூ மாதிரி சத்தம் போடுது. இப்ப நம்ம வந்து விசிலடின்னா அது விசிலடிக்கும், மற்ற கிளிகள் வந்து விசிலடின்னா திருப்பி விசிலடி அப்படின்னு சொல்லும். புரியுதா அந்த டிஃபரன்ஸ்? அது வந்து கமெண்ட் கொடுக்குறோமா அதை வந்து அப்படியே உள்வாங்கி பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பேரட் தான் இது. அதனாலதான் இதுக்கு ஐன்ஸ்டைன் அப்படின்னு பேரு. இப்பேற்பட்ட இந்த கிளி 2026 இப்பதான் பிப்ரவரி மாசம் வந்து இறந்து போச்சு 38 வயசுல. இது இறந்ததுக்கு அப்புறம் இதை ஆராய்ச்சி செஞ்சவங்க வந்து அதனுடைய தொண்டையில கேன்சர் கட்டிமா ஏதோ ஒன்று வந்திருக்கு, அதனாலதான் இது இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒன்று. இப்போ நம்ம வந்து 2 ரியல் இன்சிடென்சஸ் பார்த்துருக்கோம். 2 ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். பொதுவாக இப்போ வந்து மனுஷங்க வந்து கொட்டாய் விடுவோம்ல, யான் பண்ணா இன்னொருத்தவங்க அதை பார்த்தா அவங்களும் வந்து அதே சேமா பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளிகள்லையும் வந்து நடக்குது. குறிப்பா ஒரு வகையான கிளி மட்டும் என்ன பண்ணும்னா, மற்றவங்க வந்து மற்ற கிளி கொட்டாய் விடுறத பார்த்தா இந்த கிளிகளும் வந்து கொட்டாய் விடும். அப்படியே வந்து இந்த பழக்கம் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப ரேரு. மற்ற எந்த விலங்குகள்லையும் மனிதர்கள்ல மட்டும்தான் இது இருக்கும். மனிதர்களுக்கு அப்புறம் இந்த கிளி இனத்துல வந்து இது வந்து இருக்குது. இந்த கிளி இனம் வந்து பஜ்ரகார்ஸ் அப்படின்றது தான், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிளி இனம். இதை தான் வந்து நிறைய பேர் இங்க வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி வளர்ப்பாங்க. உண்மையில இது லவ் பேர்ட்ஸே கிடையாது. லவ் பேர்ட்ஸ்னா ஆப்பிரிக்கால இருக்கிறது, மடகாஸ்கர்ல இருக்கிறது தான் லவ் பேர்ட்ஸ். ஆனா இது வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பஜ்ரகார்ஸ் அப்படின்றது, பஜ்ஜீஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இதுதான் வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு வளர்க்குறாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த யான் பண்ணா யான் பண்றது. ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப பொதுவா பைட்டிங் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, கடித்திறன் எவ்வளோ பவர்ஃபுல்லா கடிக்குதுன்னு. இப்போ ஒரு புலியை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 1050 PSI 1050 PSI பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச் அந்த பலத்துல வந்து கடிக்கும், அதனுடைய கடித்திறன் இருக்கும். இது வந்து விலங்குகள்லயே நம்ம பார்த்தோம்னா புலிக்கு ஜாஸ்தி. அதுவே வந்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நம்ம இதை சொல்லலாம், குரோக்கடைல் இருக்குல்ல, 3700 PSI இருக்கு. அதை விட ஒரு டால்ஃபின் கில்லர் வேல்னு இருக்கு, 19,000 PSI எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏற்ற மாதிரி. இப்ப அதே மாதிரி பறவை இனம் இருக்குல்ல, அதுலயே அதிகமான அந்த கடித்திறன் இருக்குன்னா அது கழுகுக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க, இல்லைன்னா ஆந்தன். ஆனா உண்மை என்னன்னா கிளிகளுக்கு தான். குறிப்பா ஹயசன் மெக்காவ் அப்படின்னு ஒரு கிளி இருக்கு. இது இருக்கிறதுலே பெரிய கிளி, 100 சென்டிமீட்டருக்கு வளரக்கூடியது. இந்த கிளி தான் வந்து கடிச்சா அது மற்ற பறவைகளை விட கழுகுனுடைய கடித்திறனை விட ஜாஸ்தி. உதாரணத்துக்கு கழுகுனால 300 PSI கூட தொட முடியாது அந்த கடித்திறன். ஆனா இந்த ஹயசன் மெக்கா வந்து 400 PSI அந்த பலத்துல வந்து கடிக்கும். அதனாலதான் நீங்க வந்து ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த விதையை உடைச்சு அதுல இருந்து இந்த பாதாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா கிளிகள் ஈஸியா அதனுடைய அழகாலேயே கொத்தி அதை உடைச்சு அதுல இருந்து இருக்க பருப்பை வந்து ஈஸியா எடுத்து சாப்பிட்டுடும். அந்த அளவுக்கு அதனுடைய அழகுல வந்து பலம் இருக்கு. இது வந்து கழுகு வந்து எப்படி இருக்கும்னா, அந்த பிடித்திறன் டேலண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, காலால பிடிக்கும்ல, அதுதான் 400ல இருந்து 750 PSI இருக்கும். கழுகுமே வந்து ஒரு ரஃப்பான ஃபுட்டை தானே இப்போ சாப்பிடும்.
ஆமா, இப்ப நீங்க எப்படின்னா வேட்டையாடி சாப்பிடும், கரெக்டு தான். இது வந்து விதையை சாப்பிடும். ஆனா வேட்டையாடும் போது அது சதையை தானே கிழிக்குது. சதையை கிழிக்கிறதுக்கு 400 PSI தேவையில்லை. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா அதனுடைய கால்ல அந்த பலம் இருக்கு, இந்த பிடித்திறன். அதை வச்சே அது வந்து கொத்தி கொத்தி தான் சாப்பிடும், மொத்தமா முழுங்க போறது கிடையாது, கடிச்சு மெல்ல போறது கிடையாது. ஆனா கிளிகளுக்கு ஏன் இந்த பலம் இருக்குன்னா, கிளி வந்து விதைய கடிக்குது இல்ல, விதைன்றது நம்மளுடைய சதையை விட ரொம்ப பலமானது. ஸோ அதை கடிச்சு கடிச்சு பழகி அந்த பரிணாம வளர்ச்சியில கிளிகள் வந்து அந்த பலத்தை வந்து பெற்றுருச்சு. அதனால ஒரு கழுகு நம்மளை கடிக்கிறத விட ஒரு கிளி நம்மளை கடிச்சாதான் பயங்கரமா வலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும் 400 PSIன்றது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கிளிகள் பற்றின விஷயத்தோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.